ஹை ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் தி லார்ட். ஸ்பீக் த வேர்ட் கண்டினியூஸ்லி அப்படின்ற ட்ரூத்தை உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து எச்சியாய் பேச வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையில் தான் நமக்கு ஜீவன் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையில் தான் நமக்கு விசுவாசம் வளர்கிறது. கர்த்தருடைய வார்த்தையில் தான் நமக்கு சகல ஆசீர்வாதங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக அந்த வார்த்தையை தியானித்து அந்த வார்த்தையை பேசுகிறோமோ அதன்படியே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செயல்பட முடியும். ஸோ யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வசனம், இந்த நியாயப்பிரமாண வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை இடுகிறார். ஸோ அதே போல் நமக்கு ரோமர்லேயும் ஒரு வசனம் இருக்குது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் அப்படின்னு சொல்லி. அதனால் வசனத்தை அதிகமாக கேட்கணும், வசனத்தை அதிகமாக தியானிங்க, வசனத்தை எப்பவுமே பேசுங்க. கன்சிஸ்டண்ட்டாக நம்ம அதை செய்ய நம்முடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட காரியங்களை கர்த்தர் மாற்றுவதற்கு நம்ம வழி ஓப்பன் பண்ணுற மாதிரி அது மாறும். சரிங்களா? மற்ற காரியங்கள், மற்ற பேச்சுக்கள், மற்ற விஷயங்கள் நம்ம கேட்கும் பொழுது அந்த வார்த்தைக்கான இடம் குறைஞ்சி போகுது, அந்த வசனத்துக்கான இடம் குறைஞ்சி போகுது. அதனால் கவனமாக இருங்க. தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் அலோவ் பண்ணி டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. வசனத்திலேருந்து உங்களோட ஃபோக்கஸ், உங்களோட கான்சன்ட்ரேஷன் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே அதிகமாக வைக்கும் பொழுது, நீங்கள் அதை அதிகமாக பேசும் பொழுது, கர்த்தர் செய்ய நினைக்கிறதை எளிதாக செய்ய, அதிகமாக செய்ய நீங்கள் வழியை ஓப்பன் பண்ணுறதா புரிஞ்சுக்கோங்க. ஸோ வழியை ஓப்பன் பண்ணுறதும் வழியை அடைக்கிறது ரெண்டுமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யுங்க. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.